I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு காலத்தில் பச்சை பசுமை நிறைந்த பெரிய மந்திரக் காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் ராஜா சிம்பா. அவன் பலசாலி, நேர்மையானவன். எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதே அவன் ஆசை. சிம்பா அவனது நண்பன் புலியுடன் பேசிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்போது சிம்பாவின் தோழி சிறுத்தை அங்கே இருந்த ஒரு மரத்திலிருந்து சிம்பாவும் புலியும் வருவதை பார்த்து கொண்டிருந்தாள். இருங்க, நானும் வரேன் என்றாள். கரடி நண்பன் தனது கையில் ஒரு தேன் பாட்டிலை எடுத்துக்கொண்டு நண்பர்களை பார்க்க சென்றான். மான் தனது குட்டியிடம் சொன்னது, நாம் எல்லாரையும் நேசிப்போம். ஓநாய் தனது கூட்டத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தான், ஒற்றுமை ரொம்ப முக்கியம். குள்ளநரி தந்திரம் மற்றும் நல்ல புத்திசாலியானவன். கழுகு வானத்தின் காவலன், மேகங்களுக்கு மேலே பறந்து எல்லாவற்றையும் கவனிப்பவன். மங்கி மற்றும் பாபூன் இருவரும் சேர்ந்து காட்டை சிரிப்பும் கலகலப்புமாய் வைத்துக் கொள்வார்கள். இப்படியே காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தனர். ஒரு நாள் காட்டின் நடுவில் இருந்த ஒரு மந்திர நீரூற்று விலங்குகள் தண்ணீர் அருந்திக் கொண்டிருந்த போது திடீரென்று நீரூற்றின் தண்ணீர் நின்று போனது. நீர் வற்றி போனதைக் கண்டு காட்டு விலங்குகள் பயந்து போனார்கள். காட்டில் இருந்த மரம் மற்றும் செடி அனைத்தும் நீர் இல்லாமல் வாடிப்போனது. விலங்குகள் எல்லாம் கவலையுடன் ராஜா சிம்பாவிடம் சென்று சொன்னார்கள். காட்டுக்கு நடுவே இருந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் நின்று போனது. உடனே சிம்பா அவனுடைய நண்பர்களை எல்லோரையும் கூப்பிட்டான். சிம்பா சொன்னான், இந்த காட்டை காப்பாற்ற நாம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். ஒவ்வொரு நண்பர்களின் உதவி வேண்டும். சிறுத்தை சொன்னது. சிம்பா, நான் சென்று நீர் ஏன் குறைஞ்சது என்று நான் விசாரிக்கிறேன். கழுகு நீரூற்றை மேலிருந்து பார்த்து காரணத்தை கண்டுபிடித்தது. சிம்பாவிடம் கழுகு சொன்னது, நீரூற்று நடுவே ஒரு பெரிய பாறை சிக்கிக் கொண்டிருக்கு, அதை அகற்ற வேண்டும். குள்ளநரி சொன்னது, என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. குள்ளநரி யானை தலைவனிடம் அந்த திட்டத்தை சொன்னான். யானை தனது கூட்டத்தோடு நீரூற்றின் மேல் செல்லத் தொடங்கியது. மேலே சென்று அந்த பெரிய பாறையை கீழே தள்ளினார்கள். மீண்டும் அந்த மந்திர நீரூற்றில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது. சிறிது சிறிதாக நீர் காற்றின் உள் செல்லத் தொடங்கியது. மீண்டும் காடு பசுமையாக மாறியது. விலங்குகள் சந்தோஷத்தில் துள்ளி விளையாடி சிரித்து மகிழ்ந்தனர். சிம்பா சொன்னது, பலமல்ல, ஒற்றுமையாக இருப்பதுதான் உண்மையான சக்தி. அன்றிலிருந்து அந்த காடு ஒற்றுமை காடு என்று அழைக்கப்பட்டது. கதையின் பாடம், ஒற்றுமை, நட்பு மற்றும் உதவி இவை இருந்தா எந்த பெரிய பிரச்சனையும் சின்னதா மாறிடும். Thanks for watching. Please like, share and subscribe.